தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் சி ஸ்டேட்மெண்ட் மெப்ஸ் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணால் தான் நான் போடுற வீடியோக்கான அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். நான் இந்த வீடியோ கிளிப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். A array of 8 is equal to B array of I minus j. கொஷினை வந்து ஏக்கான ரெஜிஸ்டர் வந்து S3ன்னு கொடுத்துருக்காங்க, பிக்கான ரெஜிஸ்டர் S4ன்னு கொடுத்துருக்காங்க, ஐக்கான ரெஜிஸ்டர் S0ன்னு கொடுத்துருக்காங்க, ஜேக்கான ரெஜிஸ்டர் S1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே ரைட் சைடில் இருந்தால் ஆன்சர் எவாலுவேட் பண்ணணும். அதனால் வந்து ரைட் சைடில் வந்து B of I minus j இருக்குது. அதுவும் வந்து பிரேசஸ்குள்ளே இருக்க எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதனால் வந்து I minus j அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். I minus jக்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷன் வந்து சப்ராக்ஷன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்ராக்ஷன் ஆனால் கீவேர்டு வந்து சப்னு எழுதிக்கிறோம். அடுத்து வந்து எதுலையோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து மைனஸ் பண்ணுற வேல்யூ வந்து எதுலையோ ஒரு வேல்யூ ஏதோ ஒரு வேரியபிளை கண்டிப்பாக ஸ்டோர் ஆகணும். அந்த ரிஜிஸ்டருக்கு தான் வந்து T0ன்னு ஒரு பேர். அந்த ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணுன்றதுக்காக T0 வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அடுத்து வந்து ஐ இருக்குது. ஐக்கான ரெஜிஸ்டர் நேம் வந்து S0, ஐக்கான ரெஜிஸ்டர் S0 இருக்குது. அந்த S0 இங்கே எடுத்து போட்டிருக்கேன். அடுத்து ஜேக்கான ரெஜிஸ்டர் வந்து S1 இருக்குது. அந்த S1 வந்து எடுத்து இங்கே போட்டிருக்கேன். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி வந்து எவாலுவேட் ஆகும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், T0 இஸ் ஈக்குவல் டு I minus j. T0க்குள்ளே தான் ஸ்டோர் ஆக போகுது. அதான் T0க்குள்ளே தான் இது ஸ்டோர் ஆக போகுது. I minus j இதுதான் I, இதுதான் இந்த j. I minus jன்றது இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கும் போது S0 minus S1 மாதிரி தான். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த I minus j பிரேசஸ்குள்ளே இருக்கிறது வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து I minus j முடிஞ்சோன்னா பிக்கு இருக்குது. இந்த பிக்குள்ளே வந்து இந்த அரே வந்து ஸ்டோர் ஆகணும். அதாவது லோட் பண்ணணும். இந்த அரே வேல்யூவை லோட் பண்ணுறதுக்கு வந்து LWன்னு சொல்லிட்டு லோட் வேர்டோட கீவேர்டு LWன்னு வச்சுக்கிறோம். இந்த வேல்யூ வந்து எதில் ஒரு டெஸ்டினேஷனில் ஸ்டோர் ஆகுன்றதுக்காக டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டருக்கு வந்து T1 பேர் வச்சுக்கிறோம். அந்த T1ல தான் இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து I minus j. இந்த I minus j வந்து எதில் ஸ்டோர் இருக்குது, T0ல ஸ்டோர் இருக்குது. அந்த T0 ரெஜிஸ்டர் வந்து வெளியில் போட்டுக்கிட்டு பிரேசஸ் ஓப்பன் பண்ணி இந்த பிக்கான ரெஜிஸ்டர் பேர் வந்து S4. அந்த பிக்கான ரெஜிஸ்டர் வந்து வெளியே உள்ளே எடுத்து போட்டுக்கிறோம். அப்போது வந்து இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, இப்போ T1 ஈக்குவல் டு, அதாவது T1குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். அதனால் T1 இஸ் ஈக்குவல் டு B வந்து S4 ஆஃப் I minus j ஆஃப் T0. அது வேல்யூ வந்து இந்த T1குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் வேர்டுக்கான ஃபார்மேட் வந்து அப்படி லோட் வேர்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஆப்போசிட்லனா ஸ்டோர் வேர்ட் ரெஜிஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து எந்த ரெஜிஸ்டரில் வந்து நம்ம ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அந்த ரெஜிஸ்டர் இங்கே இருக்கும். டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் வந்து கடைசியில் இருக்கும். டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் இங்கே நம்ம எந்த ரெஜிஸ்டரில் வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோன்னா T1, அந்த ரெஜிஸ்டர் தான் இங்கே இருக்குது. அடுத்து வந்து எந்த ரெஜிஸ்டர் வந்து டெஸ்டினேஷன் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த ரெஜிஸ்டர் வந்து அதாவது ஏன்ற ரெஜிஸ்டருக்குள்ளே தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த அரே வேல்யூ வந்து வெளியில் போட்டுக்கிட்டு ஏக்கான ரெஜிஸ்டர் நேம் S3 வந்து உள்ளே போட்டுக்கிறோம். அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, இதுதான் அரே ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு B of I minus j. B of I minus j வந்து T1ல இருக்குது. அந்த T1 தான் இதுதான் இப்படி சிம்பாலிக் எழுதியிருக்கேன்.